Hi, hello, vanakkam, vandanam, suswagatham and welcome to Ramco Super Great Siemens Varangam Jaya Super Singer South India. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. போன ரவுண்ட் ராஜா சார் அண்ட் எஸ்பிபி சாருடைய பர்த்டே செலிப்ரேஷன் ரவுண்ட். ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வாரம் இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரவுண்டோட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட். ஃபேமிலி அப்படின்னாவே நிறைய சந்தோஷம், நிறைய கொண்டாட்டம், நிறைய குதூகலம், ஆட்டம் பாட்டம், இந்த மாதிரி வந்து பல கலகலப்பான மொமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஜெயா சூப்பர் சிங்கர் ஃபேமிலி வந்து ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். ஸோ நிறைய சுவாரஸ்யமான தருணங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் beloved judges. லெட்ஸ் வெல்கம் SP Shailaja ma'am. Let's welcome Bharatwaj sir. Let's welcome Binni Krishnakumar ma'am. Judges இந்த ரவுண்ட் வந்து ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட். ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலி சாங் எடுத்து பாட போகிறாங்க. நிறைய சந்தோஷமான தருணமெல்லாம் நமக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்மே இல்லை. ஐம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் இட். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார்? உங்களுக்குன்னு ஃபேமிலி சாங் ஏதாவது இருக்கா? வைஷாலி, அது வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியில் பிடிச்ச பர்சன் பற்றி சொல்லுங்க அப்படின்னா ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஒருத்தர் பற்றி சொன்னால் இன்னொருத்தர் கோவம் வரும். எனக்கு ஃபேமிலியே பிடிக்கும். அதனால் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பாட்டு அப்படின்னு கிடையாது. நான் டெய்லி காலையில் எழுந்துட்டு ஏதாவது ஒரு ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன். அன்றைக்கி தோன்ற ஒரு பாட்டை எடுத்துகிட்டு. பட் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து 24 மணி நேரம் நான் எப்போவாவது ஷைலஜா ஒரு பாட்டு பாடணுன்னா அந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடுதான். அந்த பாட்டு என்னென்னா அது வந்து மதுமதி படத்துலேருந்து ஆஜாரா பரதேஷி. அது அப்புறமா நம்ம பாடிக்கலாம். டெஃபினட்டாக பாடுறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை, ஒரு அன்பு பாசம் எல்லாமே இருக்கும், உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும். ஒரு ஃபேமிலி என்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பேக் போன் தானே. இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா என் ஃபேமிலி நல்லா இருந்ததுன்னு நான் ஹாப்பியாக இங்கே உட்காந்து பேசுகிறேன். அவங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஸோ அப்படியே பசங்க வந்து இங்கே பாடுறச்சு அவங்க அம்மா இல்லை அப்பா அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீலே வேறு. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறச்சு கேட்குறாங்கன்னா அது ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இன்னும் நல்லா பாடலாம். ஸோ அந்த வகையில் வந்து எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா இன்னும் நல்லா பாடுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா பாடுவாங்க. கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு அம்மா அப்பாக்கள் பாட்டி இல்லை தாத்தா அவங்க முன்னாடி பாடுறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எப்படி பாடுறாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவ்வளோதான். என்ன பாட்டு செலக்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலி சாங்னா என்ன மாதிரி பாட்டு, இது யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது எனக்கு. ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். ஐ வெல்கம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பரத்வாஜ் சார், இந்த ஃபேமிலி சாங்கிறது வந்து நம்மளுடைய இந்திய சினிமாவில் ஒரு வேர்ல்டு ஓவர் நம்ம இந்திய சினிமாவில் தான் இந்த ஃபேமிலி சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நம்மளுடைய அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஃபேமிலி ஒழுங்காக இருந்தால் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபேமிலி. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுபவம். நான் ஒரு படம் பண்ணேன், பாண்டவர் பூமிங்கிற படத்தில் வந்து அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் இருக்கும். அந்த பாட்டை வந்து நான் யாரை பாட வைக்கலாங்கிற போது நான் ட்ராக் நானே பாடினேன் அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அப்புறம் நான் வந்து அப்புறம் என்னாச்சுன்னா அது பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாட்டுக்கெலாம் அப்புறம் நான் தான் வந்து பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் ரொம்ப ரொமான்டிக் சாங்ஸ்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கவே இல்லை, எனக்கே கிடைக்கல என்னோடய பாட்டிலேருந்து. வாட் ஐ மீன் டு சேஸ், இந்த சினிமாவில் உள்ள இந்த ஃபேமிலி சாங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதை வந்து பீப்புள் டேக் இட் பியாண்ட் சினிமா. அதாவது நம்ம சினிமா கதைக்கு தான் பாட்டு பண்ணுறோம், ஆனால் அது கதைக்கு அப்பால் அந்த சினிமாவுக்கு வெளியிலையும் போய் வந்து அது மக்களை ரொம்ப பாதிக்கிறதுங்கிறது என்னுடைய அனுபவத்துலேருந்து பார்த்தேன். இப்போ இந்த அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க சில மக்கள் வந்து அவுட் சைட் த ஃபிலிம் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் சாங்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல பாடலாம் இருக்குது. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு ஹியர் குட் சாங்ஸ். ஓகே. ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ சார். பினி மேம், ஃபேமிலி ரவுண்டு
வந்தபோதே எடுத்தபோதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா எல்லாரும் பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் பெரிய நம்பர்ஸ் என்னோட நான் பிறந்த ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. நாங்கள் 5 பேர், 5 பேருமே சங்கீதக்கார் தான். அக்காக்களெல்லாம் மியூசிக் டீச்சர்ஸ், அண்ணா வயலின் ப்ரொஃபஸராக இருக்கு. நான் ஃபுல் டைம் மியூசிஷியன். நான் கல்யாணம் பண்ணினதும் மியூசிஷியனே தான். அவங்க அம்மா எல்லாருமே மியூசிஷியன் தான். ஸோ அதனால் இப்போ என்னோட எல்லாம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போ போனாலும் எங்கள் வீட்டுக்கு போனாலும் நாங்கள் 5 பேருமே சந்தியா காலம்னா ஈவினிங் நேரம் வந்து 5:30க்கு விளக்கு ஏற்றி நாங்கள் எல்லாமே சேர்ந்து பாடும். ப்ரே பண்ணுறதெல்லாம் பாட்டாகத்தான். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஃபேமிலி சாங் ரவுண்டுன்னு சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. இப்பவும் கூடி அப்படி தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய அக்கா எல்லோரும் கிட்ட இருக்கும் வீடெல்லாம் சேர்ந்து பாடும். நிறைய பாடின்னு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது. என்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் பெஸ்ட் விஷஸ். எல்லோரும் ஃபேமிலியோட ரொம்ப அன்பாக இருங்க. இந்த பாட்டெல்லாம் பாடிண்டு. ஸோ ஃபேமிலி தான் நமக்கு எப்போவுமே முக்கியம் இல்லையா? என்னெல்லாம் சொன்னாலும் நல்ல ஃபேமிலி அதுதான் நம்மளோட சந்தோஷம். ஸோ அந்த ஃபேமிலியை சேர்த்து வைக்கிற ஒரு ரவுண்டு இங்கே எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மேம். இந்த எபிசோட் ரொம்ப லவ்வாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வகையில் பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அரவிந்த். ஹலோ அரவிந்த். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ஃபேமிலி சாங் ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன சாங் பாட போகிறீங்க? சமுத்திரம் ஃபிலிம்லேருந்து அழகான சின்ன தேவதை. வாவ், சூப்பரான ஒரு சாங். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்? எங்கள் ஃபேமிலியில் வந்து உண்மையாகவே சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி சித்தி வந்திருக்காங்க. சித்தி எனக்கு வந்து நான் எங்கே ப்ரோக்ராம் போனாலும் சித்தி தான் என் கூடவே வருவாங்க. சின்ன வயசுலேருந்து சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எஸ், உங்கள் சித்தி இங்கே தான் இருக்காங்க. ஸோ சித்தியை ரொம்ப பிடிக்கும். எஸ், உங்கள் சித்தி எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துட்டுருவாங்க. ஸோ இந்த சாங் வந்து நீங்கள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாருங்கள். தேங்க்யூ. சந்தோஷ சாரதின ஜென்ன தேடி வர செய்யும் சந்தமனோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமனோ. சந்தோஷ சாரதினம் ஜென்ன தேடி வர செய்யும் சந்தமனோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமனோ. அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம்பானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம்பானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். சந்தோஷச்சாரதின ஜென்ன தேடி வர செய்யும் சந்தமனோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் கரையை ஆட்டுமனோ. சந்தோஷச்சாரதின ஜென்ன தேடி வர செய்யும் சந்தமனோ, நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமனோ.
நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும் தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒட்டும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதுண்டு. அள்ளி அள்ளி அன்பு தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானோ. சந்தோஷ சாரதினம் ஜென்ன தேடி வரிசையும் சொந்தமலோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமலோ. அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம்பானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். ஓ கோடை வெயிலேற இளநீரை போல இதமாகத்தானே நாங்கள் பேசுவோமே. சுமைகளை சுகமாயேற்போம், சுகங்களை சமமாய் பிரிப்போம். விட்டு தந்து வாழ நம்மை போல யாரு யாரு வண்டி கட்டி கொண்டு எட்டு திக்கும் தேடு தேடு. தூங்கும் போது கூட புன்னகைகள் மின்ன மின்ன தங்கை தொட்டு தந்தா தண்ணீர் கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை தானோ. சந்தோஷ சாரதின ஜென்ன தேடி வரிசையும் சொந்தமலோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமலோ. சந்தோஷ சாரதின ஜென்ன தேடி வரிசையும் சொந்தமலோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமலோ. அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம்பானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். சந்தோஷ சாரதின ஜென்ம தேடி வரிசையும் சொந்தமலோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமலோ. சந்தோஷ சாரதின ஜென்ம தேடி வரிசையும் சொந்தமலோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமலோ. அரவிந்த், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி சாங் வந்து நீங்கள் உங்கள் சின்ன தேவதைக்காக பாடியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹலோ அரவிந்த். ஹலோ சார். இந்த பாட்டு யார் பாடியிருப்பான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது முதல்ல. ஆனால் நீங்கள் பாடணுன்னே தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா உங்களுடைய ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், அப்புறம் வந்து அந்த உங்களோட குரல் நல்ல பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சில லோயர் ரேஞ்சஸில் மாத்திரம் உங்களோட கொஞ்சம் சேரல சில இடம்லாம். பட் ஐ திங்க் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு வேளை லைவாக பாடும்போது இருக்கலாம் அது மாதிரி. பட் ஆன் தி ஹோல் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு ஃபேமிலி சாங்க்கு வேண்டிய ஒரு
தேங்க்யூ. அந்த அர்த்தங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டில். அண்டு அஃப்கோர்ஸ் தி கோரஸ் பேக்கிங் வாஸ் வெரி நைஸ். அண்டு வாய்ஸ் பேக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட். ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், சபேஷ் முரளி அவர்கள் இசையமைத்த அந்த பாடல்கள் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி எனக்கு பேஸ் நோட்ஸ் தான் கொஞ்சம் அது பார்த்துக்கணும் நீங்கள். அப்போது அந்த உச்சரிப்பு கூட அங்கே மட்டும் கிளாரிட்டி இல்லை கேட்குறச்சு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அட்மாஸ்ஃபியர் அப்படி தான் இருக்குது. இந்த சைடும் அந்த சைடும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. வெரி நைஸ், நல்லா இருந்தது. வாய்ஸ் எல்லாம் கமகம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். அரவிந்தே, ஓந்தை பற்றி கேட்டிருக்கா? பச்சை கெமிலியான். சரி, நான் ஓந்தன்னு சொல்கிறேன். ஓந்து வந்து அதை பச்சை இலையில் இருந்தால் பச்சை கலர் வரும். அதே மாதிரி இந்த குட்டி வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடினா சங்கர் மகாதேவன் சார் ஆகுறது. அதனாலே அரவிந்துக்கு ஒரு பேர் ஓந்தப்பன். ஸோ எனிவே ஃபேமிலி ரவுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரவிந்த் ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ. நல்லா இருந்தது. சங்கதிஸ் எல்லாம் அப்படியே நல்லா ரவுண்டாக வருது. நல்ல வாய்ஸு, அது கூட நல்ல சங்கதி நல்லா கரெக்டாக வந்து விழுறது கஷ்டம்தான். அதெல்லாம் நல்லா எடுத்தேள், நல்லா பாடினேள். ஸோ அரவிந்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இன்னும் நல்லா பாடுங்கோ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட் வந்து பயங்கர சூப்பரான கிரேட் ஸ்டார்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல பல சுவாரஸ்யமான தருணங்கள் நிறைய நமக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு நம்புகிறேன். அரவிந்த், ஆல் த பெஸ்ட். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா வி மஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம். கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமன்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம். கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். இந்த ரவுண்ட் ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட். இந்த ரவுண்டில் அடுத்ததான் வந்து பாட போகிற கண்டெஸ்டன்ட் சாந்தினி ஃப்ரம் கேரளா. ஹலோ சாந்தினி. ஹலோ. ரொம்ப மங்களகரமாக மஞ்சுளாவாக வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? டும் 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 படத்திலிருந்து அத்தம் வருவாக அந்த பாட்டு. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாரை ரொம்ப பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். ஓகே, இந்த சாங்கை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க? ஃபேமிலிக்கு தான். ஃபேமிலிக்கே டெடிகேட் பண்ணிட்டுருங்க. ஓகே ஓகே, நல்லா பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஒரு முத்தம் கொடுப்பா என்ன சொம்பக்கம் பூச்சும் அழாலி ருசிப்பா. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா என்ன சொம்பக்கம் கூச்சும் அழாலி ருசிப்பா. கதகை சாத்தனா ஜன்னல் திறப்பக ஜன்னல் சாத்தனா மனசில்லையே ஒன்னு காணனா ரெண்டு கண்களும் பிரம்மன் செஞ்சது சரியல்லையே. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா என்ன சொம்பக்கம் கூச்சு அழாலி ருசிப்பா. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா என்ன சொம்பக்கம் கூச்சு அழாலி ருசிப்பா.
அவங்க வந்து நின்னால சரியா காது கேட்காது, முழுச பார்வை தெரியாது, ஒழுங்கு பேச முடியாது. ஆக மொத்தம் காதல் என்ன கூதுகால குத்தண்டா, கூதுகால குத்தத்தில குழம்பில சுத்தண்டா. ஒரு அழகன் எனக்காக எனக்கு முன்னே பிறப்பாக. லா 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 லா. அவங்க என்ன சொன்னாவ அத நான் சொல்ல மாட்டேங்க. அவங்க என்ன தந்தாவ அழகா பொத்தி வச்சேங்க. புத்தன் கூட காதலித்த போதி மரமாக, போதி மர உச்சியில ஊஞ்சலாடுமாக. சிறுபீக அழுவீக இருக்காக திருவீக. லா 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 லா. லா 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 லா. Hey baby, அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா, நச்சம் வைக்கும் கூச்சும் அழாலே ருசிப்பா. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா, நச்சம் வைக்கும் கூச்சும் அழாலே ருசிப்பா. கதக்கு சாத்தன ஜன்னல் திறப்பாக, ஜன்னல் சாத்தன வழிலங்கே ஒன்னு பார்க்கத்தான் ரெண்டு கண்கள பிரபன் செஞ்சது சரியல்லையே. பாலா போதது பகம் ரசப்பாக ஆவுகதா எனது இனிப்பா. So sweet. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா, என்ன சொம்பக்க கூச்சும் அழாலே ருசிப்பா. அத்தம் வருவா ஒரு முத்தம் கொடுப்பா, என்ன சொம்பக்க கூச்சும் அழாலே ருசிப்பா. ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் க்ரீம், ஓம் க்ரீம் க்ரீம் ஐஸ்கிரீம் க்ரீம், ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் ஐஸ்கிரீமாய நமஹ. சாந்தினி, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான க்யூட்டான ஒரு சாங் இது. இது வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சாந்தினி, மேம். சுபா தானே பாடினாங்க இந்த பாட்டு? ஆமாம். சுபா மட்டுமா வேறு இல்லை, இனியும் இருக்கு. நிறைய பேர் பாடிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஒருத்தர் மட்டும் இங்கே பாடிருக்கீங்க. நிஜமான ஒரு ஃபேமிலி ரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் சாந்தினி, நீங்கள் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் நீங்கள் உங்கள் வாய்ஸில் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் கேர்ள்ஸ், ராக்கிங். தேங்க்யூ மேம். அது கூட கோரஸில் சொல்லிட்டீங்க. கோரஸ் பெர்ஃபெக்ட் கோரஸ். தேங்க்யூ மேம். அது நல்லா இருக்கு. சாந்தினி மேம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. சாந்தினியோட வாய்ஸ் என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு த்ரோ. சாந்தினியோட வாய்ஸில் கிளாரிட்டி, அந்த ஃபஸ்ட்டு சொரம் எல்லாம் பாடி அந்த மேலே பதசா அதை பிடிச்ச அந்த சா எல்லாம் எவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பாட்டு வந்து நிறைய எல்லாருக்கும் நிறைய வேலை கொடுக்குறாங்க. எல்லாம் ரொம்ப கவனிச்சிருக்கணும். யாருக்கெல்லாம் என்னென்ன போர்ஷன் எங்கே வருதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் வர வேண்டியது. நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக 3 பேர்
மூணு சாந்தினி, கோரஸ் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா டீம். ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கஷ்டமான ஒரு பாட்டெடுத்து பாடியிருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு காரியம், எனக்கு சில வேர்ட்ஸு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகலை எனக்கு. அந்த பல்லவியில் அந்த லாஸ்ட்டு போர்ஷன் பாடின அந்த 2 லைன்ஸ் இல்லைன்னா வேர்ட்ஸு கொஞ்சம் கிளியர் ஆகலை. அப்படி அந்த பாடுறச்சே நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் உள்ளேக்கு போயிடுது. அது கூட கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ அது கூட வார்த்தை கொஞ்சம் முழுங்கி போச்சு சில இடங்களில் மட்டும்தான். லாஸ்ட்டு பல்லவியிலும் அப்படி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீதி ஓவரால் 3 ஆൾക്കാർക്കും ரொம்ப என்னோட பாராட்டுகள். ஹலோ சாந்தினி, கலகலப்பாக்கிட்டீங்க எல்லாரையும். இந்த பாட்டோடைய வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்கள், பேசுங்க சொல்லும். பிகாஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் சரியில்லை. பல்லவியில் வந்து என்ன பாடுறீங்கன்னு புரியல. அத்தா வருவா. ஓகே, வருவாக. பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வருவாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. எனக்கு இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தை வருவாக இந்த மாதிரி ஸ்லாங், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோடைய ஸ்லாங் தான் இது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறபோது அந்த வரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். பிகாஸ் இந்த பாட்டே வந்து அந்த அத்தை வருவாக சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோடைய அந்த ஸ்லாங். அந்த வரி வந்து கேட்கணும். முக்கியமாக அந்த வரிகள்லாம் புரியவே இல்லை நீங்கள் பல்லவியில் பாடினது. பட் தட் இஸ் ஒன்லி மைனஸ் பாயிண்ட். மற்ற எல்லாம் உங்களோட சிங்கிங் பவர் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய அது முக்கியமான 3-4 சிங்கர்ஸோடைய குரலை வந்து நீங்கள் ஒரே ஆள் பாடினீங்க. அண்ட் இட் ஹேட் ஸோ மச் ஆஃப் வேரியேஷன்ஸ், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் வேர்ட்ஸ், பட் அதர்வைஸ் வெரி குட் சிங்கிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். சாந்தினி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அவங்க சொன்ன சில விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஆர்கெஸ்ட்ரா, தேங்க்ஸ் கோரஸ். ஓகே, இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதையெல்லாம் பார்க்கணுன்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. ஹலோ அஜய் கிருஷ்ணா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? அன்பு மலர்களே சாங் பாட போகிறேன். நாளை நமது. வாவ், சூப்பரான ஒரு சாங். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருமமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றார், நாளை நமதே. காலங்கள் இன்றும் சோலைகள் மலர்ந்து தாய் கனியாக நமக்கென வளர்ந்த, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே.
பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அடைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அலைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே நாளும் நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. காலங்கள் என்றும் சோலைகள் வளர்ந்து தாய் கனியாக நமக்கென வளர்ந்த நாளை நமதே நாளை நமதே நாடும் நமதே. அஜய் கிருஷ்ணா, ஒரு சூப்பரான ஒரு சாங், ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த சாங்கை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? எங்களோட ஜேஎஸ்எஸ் ஃபேமிலிக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே அஜய் கிருஷ்ணா, நன்றி. ஸோ ஜெயா சூப்பர் சிங்கர் ஃபேமிலிக்காக வந்து நீங்கள் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். அஜய் கிருஷ்ணா, எஸ் மேம். நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். தேங்க்யூ மேம். ரொம்ப நன்னா பாடினேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது இந்த பாட்டுக்கு வந்து நல்ல எனர்ஜி தேவை. எனர்ஜி லெவல் நல்லா ஹையாக இருக்கணும். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிஜமாகவே மனசில் நினச்சேன், நீங்கள் ரெண்டு பேர் எங்கே நின்ன போது இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே லாஸ்ட்டு வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே நின்றால் எப்படி இருக்கும், சேர்ந்து பாடினேன் அப்படியெல்லாம் நினச்சேன். அதே மாதிரி வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த லாஸ்ட்டு போர்ஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கிடச்சது. நல்ல அந்த சாங்குக்கு என்ன ஒரு ஆட்டிடியூடு அது நல்லா இருந்தது. ஸோ நல்லொரு பாட்டு, நன்னா பாடினல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அஜய் கிருஷ்ணா, ஹலோ சார். எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்க. நல்ல குடும்ப பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் சாங் அண்டு எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சில இந்த மெலினம் என்றைக்குமே நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். அது மாத்திரம் கொஞ்சம் சில இடத்துல வந்து லா பிகேம் லா ஆர் நா பிகேம் லா அந்த மாதிரிலாம் இருந்தது. சின்ன கரெக்ஷன்ஸ், ஜஸ்ட் 10%. பட் அதர்வைஸ் இட் இல் ஃபேண்டாஸ்டிக் சிங்கிங், கிரேட் வாய்ஸ் அண்ட் கோரஸ் சப்போர்ட் எல்லாமே விஷுவல் ட்ரீட். இட் வாஸ் எ கம்ப்ளீட் விஷுவல் ட்ரீட். அண்ட் ரொம்ப மேடை ரொம்ப நிரம்பி இருக்கிறது. இட்ஸ் குட். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். அஜய் கிருஷ்ணா, நீங்கள் சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து சூப்பர் சிங்கருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன், நம்ம ஃபேமிலிக்காக. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுறச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் யாதோங்கி பாராத். ஆனால் அந்த சாயல் இல்லாமல் தமிழில் ஒவ்வொரு பாட்டும் எம்எஸ்வி அண்ணா சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க.
எதுவுமே கூட அதோட சாயலே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டான சாங். ஆக்சுவலாக இந்த பாட்டில் வந்து நிறைய த்ரோ இருக்கும். 2 பேருமே அண்ணாவும் டிஎம்எஸ் அண்ணாவும் 2 அண்ணாவும் ரொம்ப த்ரோ கொடுத்து பாடிருப்பாங்க. இன்னும் அண்ணா வாய்ஸ் கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்போது. ஸோ நீங்கள் பாடுறச்சே அந்த த்ரோ இருந்தது, கரெக்டாக இருந்தது. அதுக்கு சார் சொன்ன மாதிரி அந்த உச்சரிப்பு தான். லாக்கு லா சொல்கிறீங்க, லாக்கு லா சொல்கிறீங்க, அது கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கரெக்டான ஒரு ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டுன்னா அப்படியே இருக்குது. தேங்க்யூ. வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்கள் எல்லோரும் நம்ம ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இப்படி தான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். ஸோ நீங்கள் 5 பேரும் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் அஜய் கிருஷ்ணா. இப்படி ஒரு நல்ல சாங்கை செலக்ட் பண்ணி நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். ஐயோ ஆண்டவா, ரொம்ப நடிக்காத அஜய் கிருஷ்ணா. அண்ணன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரேக் போயே ஆகணும். இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர்ஸ். ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்டில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் மதுமதி. ஹலோ மதுமதி. ஹலோ. இங்கே ஜெயா சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோட குழந்தை நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரம் எல்லாம் நீங்கள் தான். ஸோ சொல்லுங்கள், இந்த ரவுண்டில் என்ன சாங் பாட போகிறீங்க? இன்னைக்கு நான் தெனாலி படத்துலேருந்து ஆலங்கட்டி மழை பாட்டு பாட. வாவ், சூப்பரான ஒரு சாங். ஸோ இந்த சாங் வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்க? டெடிகேட்னா அது அக்காவுக்கு தான் பண்ணுவேன். ஓகே, அக்காலாம் வெக்கப்படுறாங்க. உங்கள் அக்கா பாடுவாங்களா? அவளும் பாடுவா. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்காக எனக்கு ஈக்குவலாக இல்லை, எனக்கோட அதிகமாக அவள் தான் ஒர்க் பண்ணுவா எனக்காக. ஹவு ஸ்வீட். ஸோ சரி, ஓகே, நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்காவோட சேர்ந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே மதுமதி, நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆலங்கட்டி மழை தாளட்ட வந்தாச்சா, நோவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சா, ஆலங்கட்டி மழை தாளட்ட வந்தாச்சா, நோவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்தாச்சா, சமரசம் செய்ய சந்திரன் வந்தாச்சா, சின்ன சின்ன சண்டை சமாதானமாச்சா, உப்பு பழசு மருந்து கதைக்க வந்தாச்சு, என்ற வீசனும் மருந்து காத்துட போயாச்சு, ஐயோடா இது நிரந்தரமே நினைச்சிருக்கணும், ஐயோடா இது நினைச்சிட ஒரு வரம் கிடைக்கணும், ஐயோ.
வாசல் சிற்பங்கள் பக்கம் வெறும் பாறையேனோ அன்பினும் மூளை பட்டதான் பாறை சிலையாகுமே விட்டு குழலுக்குள் தேங்காய் போல ஒன்றாய் கலந்திட நெஞ்ச துடிக்குது பிட்டு குழலுக்குள் தேங்காய் போல ஒன்றாய் கலந்திட நெஞ்ச துடிக்குது சொந்தத்தை தினம் சந்திக்க அவன் நிழல் கூட ஏங்குதம்மா ஐயோ இது நிரந்தரம் நிலச்சிடக்கணும் ஐயோ இது நிலச்சிட ஒரு வரம் கிடைக்கணும் ஐயோ ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்தாச்சா டோவிட்ட மனசு பழமிட்டு சேர்ந்தாச்சா கந்தனத்தோ ஐயோட ஐய ஐயோட ஐ ஐ கந்தனத்தோர கந்தனத்தோ ஐயோட ஐய ஐயோட ஐ ஐ உமரி தோந்தன திரன தோம் 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 திரன உமனி வசக்கி நம்மனி சேயுமா உம சேல பச்சே உமனி வசக்கி நம்மனி சேயுமா உமனி வசக்கி நம்மனி சேயுமா உம சேல பச்சே உமனி வசக்கி நம்மனி சேயுமா Get lost. ஆற்றோட நான் அல்லது காற்றோடு கை கொலுக்க நட்போடு நாமும் அதை கொஞ்சலாம் பானையில வழும் பறிச்சு வேதையில தென்ன வளர்க்க ஆரேனும் ஆசைப்பட்டால் ஆகுமோ சொல் ஒருவர் புன்னகை மற்றவர் முகமதில் போக்குமே உள்ளங்கை என்ற ரேகைகள் பலர் ஒன்றாகுமே அனைவரும் இங்கு நடந்திடும் போது ஒரு நிழல் மட்டும் பிரிவதென்ன கவிதை போல் உள்ள குடும்பத்தில் நானும் ஒரு வார்த்தையாகலாமா ஆலங்கட்டி மழை தாலாட்ட வந்துட்டுதோ டோவிட்ட மனசு பழம் விட்டு சேர்ந்துட்டுதோ சமரசம் செய்ய தென்னாலி வந்தானே சின்ன சின்ன சண்டை சமாதானம் தானே துள்ளி கொதிச்சு கொதிச்சு குறையுது வயசு இப்ப சிரிச்சு சிரிச்சு நோயெல்லாம் போயாச்சு ஐயோடா இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்க ஐயோடா இது நிரந்தரம் என வரம் தாருங்க மதுமதி பேபிமா க்யூட்டான ஒரு சாங் பேபிமா இந்த சாங்கை தெலுங்குல யார் பாடியிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதுக்கா சும்மா கெஸ் பண்ணு எஸ்பி ஷைலஜா மேம் ஆமாம் ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் ஜட்ஜஸ் மதுமதி ஹலோ மேம் இது 4-5 பேர் பாடின பாட்டு இது ஹரிஹரன் சார் சுஜாதா மேம் கமல் ஹாசன் சார் நிறைய பேர் பாடினது நீங்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்த பாட்டு நீங்கள் ஒருத்தர் பாடிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே மேம். ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ், நிறைய பேருக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு. என்ன ஒரு அந்த கிளாரிட்டி தும்மல்ல சூப்பராக இருந்தது. இல்லை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ எங்களை யாராவது திடீர்னு அந்த மாதிரி தும்மல் வேணும்னா எங்களால் முடியாது. கரெக்டாக அவர் கரெக்டாக டைமிங்காக கரெக்டாக அதே மாதிரி தான் கொடுத்தாரு. வெரி நைஸ். அண்டு நீங்கள் வந்து ஹையோட பாடுறச்சு மேலே பாடுறச்சு எல்லாரோட சேர்ந்து பாடுறீங்கல்ல, ஒரு த்ரோ கொடுக்குறீங்க. அந்த த்ரோ வந்து மற்ற சாங்கில் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். சில வார்த்தைகள் புரிய மாட்டேங்கிறது, கிளாரிட்டி இல்லை. அந்த த்ரோ வந்து நீங்கள் நல்ல போல்டாக பாடுங்க. அதில் ஒரு இடத்துல தான் சுஜாதா மேடம் கொஞ்சம் சாஃப்டாக பாடிருப்பாங்க, மற்றதெல்லாம் போல்டாக பாடலாம். நீங்கள் கமல் சார் பாடினது அதெல்லாமே போல்டாக பாடலாம். ஓகேம்மா. அதுக்கு வந்து உங்களோட வாய்ஸ் சாஃப்டாக தேவையே இல்லை, அங்கே மிமிக் பண்ணலாம். நீங்கள் கமல் சார் மாதிரி பாடலாம், ஹரிஹரன் சார் பாடின மாதிரி பாடலாம், அதெல்லாம் பாடலாம். ஸோ அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரிம்மா. கிளாரிட்டி, வார்த்தைகள் கிளாரிட்டி வேணும்.
மற்ற பின்னாடி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, சூப்பரான ஒரு ஃபேமிலி, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ மேம். மதுமதி, ஹலோ சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உங்களுடைய குரலும் இந்த பாட்டும் அப்படியே, எனக்கு இந்த பாட்டு சுச்சுவேஷன் தெரியாது, பட் 4 பேர் பாட்டுக்கு எனக்கு தெரியாது. ஸோ பட் யூ சாங் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கு. ஐ திங்க் வென் யூ க்ரோ அப் யூ ஷுர் டு பி a singer. தெரிஞ்சு போச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் தும்மல், உங்களுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியல இப்போ, அந்த கவலை எனக்கு இருக்குது. தும்மப்பன். Everything was nice and we enjoyed. Thank you, sir. All the best. மதுமதி, ஹலோ மேம். ஃபஸ்ட்டு உங்களோட வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. தேங்க்யூ மேம். நல்ல ஸ்வீட் வாய்ஸில் அப்போ இந்த மாதிரி பாட்டு பாடுறச்சே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூடி ஒரு எனர்ஜி வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அப்போ தான் ஒரு இந்த சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி மூடு இல்லையா, அந்த ஒரு ஹாப்பி மூடு நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்கல. ஏன்னா அந்த சோங்கில் வேறு ஐயோடா அந்த மாதிரி ஒரு, அப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ராகிங் மாதிரி நம்மளுக்கு என்ன, அப்போ நீங்கள் வேணும் அதில் வந்து கப்பித்தான் மாதிரி வந்து அந்த மூடு வந்து சந்தோஷம் ஹாப்பி மூடுன்னு நீங்கள் தான் அந்த கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை பாடணும். எல்லா பாட்டும் ஒரு மாதிரி ஒரே போல் பாடக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி பாட்டு. அண்ட் உங்களை ஒரு காரியத்தில் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நல்ல பிரெத் கண்ட்ரோல் இருக்குது. தேங்க்யூ மேம். சரணத்தில் 2 லைன் ஒரே பிரீத்தில் எடுத்தது வந்து ரொம்ப பெரிய காரியம். ரொம்ப நல்லா பாடினேன். இங்கே வந்து எல்லாருமே நல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுகள். நம்ம ஜெயா டிவி சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம தும்மப்பன்னு ஸ்பெஷல் ஒரு கிளாப். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பாட்டு பாடுறச்சு அந்த ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் கூடி நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே? எஸ் மேம். ஓகே, பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜட்ஜஸ். இப்போ மதுமதியோட அக்கா இந்துமதியை வந்து நம்ம கூப்பிடலாம் ஸ்டேஜ்க்கு. இந்துமதி வாங்க. ஹலோ. ஹலோ வைஷாலி, எப்படி இருக்கீங்க இந்துமதி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் சிஸ்டர் வந்து உங்களுக்காக இந்த சாங்கை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் ரொம்ப நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறீங்களா பாடுறதுக்கு. தேங்க்ஸ் அலாட் ஃபார் தேட். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அப்படி தானே? ஆமாம், ட்ரை பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, இப்போ ட்ரை பண்ண போகிறீங்க. நல்ல சூப்பரான ஒரு சாங்கை பாடுங்க. நீ
எல்லாருக்குமே ரொம்ப ஆசை தான். பட் நாங்கள் எல்லாரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான செலிப்ரேஷனோட, நிறைய சந்தோஷத்தோட, நிறைய கொண்டாட்டத்தோட நாங்கள் எல்லாரும் வந்து இதே ஃபேமிலி கிரவுண்டில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேமிலி சாங்ஸ் ரவுண்ட் அடுத்த எபிசோட்லையும் தொடரும். Until then, it's me, Vaishali, signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கருவிகளின் சரணாலயம், co-presented by NAC Jewelers. அது என்றும் நிற்காதே, உன் குரலான் உன்னடையாளம், அது என்றும்